குல்தீப் யாதவ் தன்னுடைய ஃபண்டாஸ்டிக்கா யூஸ்ல போடுவார். அதை போட்டு பேக் ஃபுட்ல ஹரி பண்ண வச்சிருந்தாருதான் கந்தரபுரமாயிருக்கும் அவங்க கதை. அதனாலதான் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆஃப் த விக்கெட் பால் கொஞ்சம் ஷார்ட் இருந்தாலும் வச்சு வச்சு புல் பண்ணிட்டாங்க. அந்த முதல் ஓவரை டேமேஜ் பண்ணி விட்டாங்க அவரோட அனாலிசிஸ. அது பண்ணாம அவர் எஃபெக்டிவா போட்டிருந்தாருன்னு வச்சுங்க, இது ஒரு பக்கம். ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு, ஏன்னா பெரிய கிரவுண்ட் இங்க ஃபிளைட் பண்ணலாம் தைரியமா. ஏன்னா நீங்க ஃபுல் ஃபிளெஜ்டா கண்ணாப்பணம் தூக்கி அடிக்கணும் கிளியர் பண்ணுறது. ஸோ அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஏசியா கப்ல சிவம் டுபே ஓடி வந்து டிஸ்கைஸ்டா போட ஸ்லோ டெலிவரி செத்துருவாங்க ஆடுறது. இங்க அதை ட்ரை பண்ணாம சிவம் டுபேயும் ட்ரை பண்ணல. சார் பும்ரா வந்து சஞ்சு சாம்சன் எப்படி நீங்க விக்கெட் கீப்பிங் கொடுக்கலாம்? அவர் நான் காட்டுறேன், அவரால் பிடிக்க முடியாது என் போலிங்க அப்படின்ற மாதிரி அவர் வைடு வைடா போட்டு அவர் வேற கொடுத்து, ஸோ இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணியிருந்தோமே இந்த மேட்ச் நம்ம ஜெயிச்சிருப்போம். இப்ப மீதி மேட்சஸ் அவங்களுக்கு கண்டிப்பா நமக்கு பெட்டர் சான்ஸ் இருக்கு நான் சொல்றேன். ஏன்னா அவங்களுக்கு சுத்தமா நம்மளோட ஸ்பின்ன பேக் ஃபுட்ல ஆட தெரியல. நமக்கு எப்படி பேக் ஃபுட் அவங்க ஃபாஸ்ட் பாலிங் கஷ்டப்படுறோமோ அது மாதிரி அக்சர், குல்தீப், வருண் சக்கரவர்த்தி கான்ஸ்டன்ட்லி நாகிங் லெங்க்ல போடுறது பேக் ஃபுட்டுக்கு. ஓகே, பிளஸ் சிவம் டுபே ஓடி வந்து மெதுவா போடுறது போட்டா அவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க.